அந்த கலோனியல் காலத்தில் பிரிட்டிஷ் வந்து ஒருங்கிணைந்த இந்தியாவை அவங்க கட்டுப்படுத்தி வச்சுருக்காங்க. அந்த டைமில் ரஷ்யாவுக்கும் பிரிட்டிஷுக்குமான ஒரு வார் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது வார்னா ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வந்து ஸ்டார்ட் ஆகுது. சென்ட்ரல் ஏஷியா, சவுத் ஏஷியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பவர் ஸ்ட்ரகிள் வந்து அப்போ ஸ்டார்ட் ஆகுது. இந்த பவர் ஸ்ட்ரகிளை ருட்யார்ட் கிப்ளிங் வந்து அவருடைய கிம் அப்படிங்கிற ஒரு நாவலில் த கிரேட் கேம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு விஷயமாக இதை வந்து எழுதியிருக்காரு. அதாவது இன்றைக்கி வந்து உஸ்பெகிஸ்தான், டர்க்மெனிஸ்தான் அந்த நாடுகள்லாம் இருக்கிற இடங்கள் வந்து சென்ட்ரல் ஏஷியான்னு சொல்கிறோம். அப்போது அந்த நாடுகள்லாம் கிடையாது. அந்த ஏரியாவை யார் கண்ட்ரோல் பண்ணுறாங்களோ அவங்களுடைய கண்ட்ரோலில் சவுத் ஏஷியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பொலிட்டிக்கல் அண்ட் ஜாகிரபிக்கல் இன்ஃப்ளூயன்ஸால் அந்த ஸ்பேஸுக்கான ஒரு பவர் ஸ்ட்ரகிள் தான் பிரிட்டிஷுக்கும் ரஷ்யாவுக்கும் நடக்குது. நம்ம சொல்கிற அந்த பலூச்சிஸ்தான் பகுதி, அப்புறம் அந்த சென்ட்ரல் ஏஷியா பகுதி தான் பிரிட்டிஷோடைய இந்தியாவுக்குள்ளே வரத்துக்கான ஒரு பெரிய பாதை. அப்போ ரஷ்யா என்ன பிளான் பண்ணுறாங்கன்னா, இந்த பாத்வேவை நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா பிரிட்டிஷோட இன்ஃப்ளூயன்ஸு சவுத் ஏஷியாவில் குறைஞ்சிடும். அதனால் வந்து நம்மளோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே அதிகரிக்கலாம்னு சொல்லி ரஷ்யா பிளான் பண்ணுறாங்க. பிரிட்டிஷ் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, ஆப்கானிஸ்தான் மூலயமா ரஷ்யா வந்து இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சிடக்கூடாது, அவங்க அங்கே ஆதிக்கம் செலுத்திடக்கூடாது. அப்படிங்கிறதால இதை நம்ம ஏதாவது ஒரு விஷயம் பண்ணி இதை வந்து ஸ்டாப் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்போது பிரிட்டிஷ் அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க, அந்த கலாட்டுடைய ராஜ்யம் மேலே வந்து ஒரு மிலிட்ரி தாக்குதல் நடத்தி அந்த இருக்கிற அந்த கானை வந்து அப்போது கொண்டுடுறாங்க, அந்த அரசரை.